ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காஸ் கிச்சன். இது வந்து நேற்று எடுத்த வீடியோங்க. இவ்வளோ துணி என் லைஃப்பில் துவைச்சிருப்பேனான்னு தெரியல. இந்த மழை இது குளிர்காலம் வந்ததும் இன்றைக்கி துவைக்கலாம் நாளைக்கு துவைக்கலான்னு சொல்லிட்டு 4 நாள் துணியை அப்படியே வச்சுட்டேன். பசங்களுதும் ஒரு அன்னக்கூடை வந்துடுச்சு, எங்களுதெல்லாம் சேர்த்து ஒரு அன்னக்கூடை வந்துச்சு. சரி இன்றைக்கி விட்டாக்கா அவ்வளோதான், துவைக்கவே முடியாது, குளிர்காலம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 11 மணிக்கு உக்காந்துட்டேன். ஒரு கம்பெனிக்கு அனுப்பிட்டு 5 மணி போலவே ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். அப்புறம் 11 மணிக்கு உக்காந்து எல்லாத்தையும் துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 பேருக்கு லீவ் விட்டாங்க. அதனால் ஸ்கூல் பேகு, லஞ்ச் பேகு, ஐடி கார்டு, டவலு எல்லாத்தையுமே துவைச்சி ஆற போட்டு வச்சிட்டேன். இதுக்கப்புறமா மறுநாள் இது 3 மணி ஆகிடுச்சா, காய போகிறதுக்கு மறுநாள் வெள்ளிங்க காஞ்சின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா மறுநாள் எடுத்துகிட்டு வந்து எல்லா துணியும் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களது கலர் ட்ரெஸ் எல்லாம் கபோர்டில் அப்படியே வச்சுருவேன் செப்பரேட்டாக. அதுக்கப்புறமா ஸ்கூல் ட்ரெஸ்ஸு, பாப்பாவது ட்ரெஸ் மட்டும் அந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருவேன். பாப்பாவது தனியாகவும் தம்பிங்கள் வந்து ஸ்கூல் ட்ரெஸ் மட்டும் போட்டு தனியாக பேஸ்கெட்டில் அடுக்கி எடுத்து வச்சுட்டேன். துணி துவைக்கிறதோட மடிக்க வைக்கிறது தான் இன்னும் கஷ்டங்க. எல்லாம் சும்மா இருக்காங்க வீட்டில், என்ன பண்ணுறாங்க, சும்மா இருக்காங்க. ஆனால் இந்த வேலை கூட செஞ்சிடலாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. எப்படியோ ஒரு வழியாக எல்லா துணியும் மடித்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி கரண்ட் வேறு இல்லைங்களா, ஃபுல்லாக ஷடவுனு, அதனால் இருட்டாக இருந்துச்சு ரூமே. அதனால தான் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். கரெக்டாக துணியெல்லாம் மடித்து எடுத்து வைக்கவும் கரண்ட் வந்துடுச்சிங்க. ஒரு 6 மணி போல். இது 6 மணி ஆகிடுச்சி. ஒரு பாப்பா கிட்ட பேசிகிட்டே மடிச்சிருந்தேன்னா அதனால் 6 மணி ஆகிடுச்சி. எல்லாத்தையும் மடித்து க்ளீன் பண்ணி எடுத்து கபோர்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவரோட ட்ரெஸ் எல்லாம் பீரோவில் வச்சுட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பெட் வரையும் போட்டுட்டு சாப்பாடு வந்து காலையில் செஞ்ச கீரை குழம்பு சாதமே இருந்துச்சு. சரி அம்மா வந்திருந்தாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, சூடாக போண்டா மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக போண்டா போட்டு சாப்பிட்டு இன்றைக்கூட நைட்டை முடிச்சிட்டோம். சரி ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் துர்காஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.